பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 30/12/2023ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:48 திதி இன்று காலை 9:56 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் காலை 3:42 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாம யோகம் விடியற்காலை 2:20 வரை வைதுருதி, பின்பு விஷ்கமம். கரணம் இரவு 10:54 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் இருக்கு. சுப நிகழ்வு எதையும் செய்யக்கூடாது. எல்லோரும் மனதை பக்தியில் இன்னைக்கு ஆழ்த்துங்கள், சிறப்பாக இருக்கும். முக்கியமான பயணங்களை தவிர்த்திருங்க. இன்றைய தினம் பயணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி பயணம் செய்யணும், முக்கியமா இன்னைக்கு பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், அரச மரத்தடியில் இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு ஒரு 3 தேங்காய் வாங்கி அதை சூறக்காய் விட்டுட்டு போங்க. அப்போ போற காரியம் உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நடக்கும். அதே சமயத்துல கையில கொஞ்சம் வேப்பலையும் எலுமிச்சங்கனியும் கொண்டு போங்கள். எந்த விதமான பயணத்தில் தடங்கள் ஏற்படாது. முக்கியமா இருந்தால் மட்டும், வேற இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாவே இன்னைக்கு மரண யோகம் இருக்கு. முதல்ல முக்கியமா பயணத்தை தான் நம்ம தவிர்க்கணும். சரி, நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் சந்திராசிரமம். இன்றைய தினம் ஒரு வாக்கியம் என்ன என்றால், எட்டி வைத்து முயன்றால் எல்லாமே எட்டிவிடும் தூரம்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். எட்டி வைத்து முயன்றால், சில பேருக்கு ஒரு சில பொருள் எடுக்கணும்னா இது எட்டலை எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஆனா அதை முயற்சி செய்யணும். ஏன் ஒரு பெஞ்சு போட்டு ஏணி போட்டு ஏறினா ஏற முடியாதா? முடியும் இல்லையா? அதே போலதான் எல்லாமே. எந்த ஒரு விஷயம் தூரம் என்று நாம் நினைக்க வேண்டாம். முயற்சி செய்தால் இமயமலை கூட நமக்கு ஒரு சிறிய குன்று போலதான் நமக்கு தெரியும். அதனால எட்டி வைத்து முயன்றால் எல்லாமே எட்டிவிடும் தூரம்தான். சரி, இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருது. இந்த 7 நாட்டு சனி, அதே போல அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி, இப்படிப்பட்டவர்கள் கேது ஜென்மத்தில் உள்ளவர்கள், கேது பகவான் ஜென்மத்தில் இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களா இன்றைய தினம் இந்த சங்கடகர சதுர்த்திய நீங்க வணங்கி வந்தால் நன்மையே நடக்கும். அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, 108 மோதகம் செய்து அதை விநாயகருக்கு கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சு அதை எல்லோருக்கும் கொடுத்தால் திருமண தடை நீங்கும், இந்த சனி தோஷம் நீங்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானையும் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லக்கூடிய பொருள் வெறும் அருகம்பில்லும் ஒரு விரலி மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சனி பகவான் யாருக்கெல்லாம் துன்பம் தருவார் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம எப்படி சரி செய்வது? சனி பகவான்
துன்பம் தருவார் தான். ஆனா அவரை வணங்கினால் நமக்கு நன்மை தானே செய்வார். அதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்தல். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் சுக்கிரனோடு இணைந்து. இன்று விடியற் காலை 5:42 சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சரி, இப்பொழுது இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் துன்பத்தை தருவார், யாருக்கெல்லாம் நன்மையை தருவார் அப்படின்றத பார்க்கலாம். சனி பகவான் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு துன்பம் செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்காமல் விடுவதில்லை. புரிஞ்சுக்கங்க. அதாவது யார் எல்லாம் மற்றவர்களுக்கு துன்பத்தை அளிக்கிறார்களோ அவர்களை தண்டிக்காமல் விடுவதில்லை. இந்த நமச்சிவாய எனும் நாமம் உச்சரிப்பவர்களை சனி பகவான் பாதிப்பதே கிடையாது. அதனால தினமும் நமச்சிவாய மந்திரத்தை, நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்கள். 7 நாட் சனி உள்ளவர்கள். சனி மகாதிசை உள்ளவர்களும் இதை செய்யலாம். பாவ வினைகளுக்கு பரிகார மருந்து என்ன என்றால் பிரதோஷ வழிபாடு. அதை தடையின்றி செய்பவர்களை சனி பகவான் தண்டிப்பது இல்லை. அதே போல காகத்திற்கு அன்னம் அளிப்பவர்கள், பித்ருக்கடன் சரிவர செய்பவர்களை சனி பகவான் கருணையுடன் பார்ப்பார். அதே போல கருப்பு காராம்பசுவின் பால், நெய், தயிர் இவற்றுடன் பூஜிப்பவர்களை சனி பகவான் மிகவும் விரும்பி அவர்களுக்கு என்னதான் சோதனை இருந்தாலும், சோதித்து பார்த்தாலும் அவர்களுக்கு பாதிப்பு எதுவும் வராமல் அவரே பார்த்து கொள்வார். ஆச்சார சீலர்கள் அனுதினம் சிவபூஜை செய்பவர்களை சனி பகவான் நேசிப்பார். ஸ்திரவாரம் எனும் சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்று. யார் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கின்றதோ, யார் யாருக்கெல்லாம் 7 நாட்டு சனி நடக்கின்றதோ, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இந்த மாதிரி நடக்கின்றதோ அவர்களெல்லாம் சுதர்சன எந்திர வழிபாடு செய்தால் மிகவும் சனி பகவானுக்கு பிடித்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அப்படி உங்களுக்கு அது வாங்க தெரியலன்னா சொல்லுங்க. இந்த சுதர்சன எந்திரம் நானே உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். யார் யாருக்கு வேணுமோ சொல்லுங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன். ரொம்பலாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமான விலை, அதிகமான இதெல்லாம் கிடையாது. மிஞ்சி போனா கொரியர் சார்ஜோடு சேர்த்து ஒரு 500 ரூபாய் வரும். அவ்வளோதான் வரும். சரிங்களா? ஆனா இது சில பேர்லாம் மெலீசு இதுல கொடுப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நல்ல திக்கு தகடுல தான் கொடுப்பேன். ஏன்னா அது காலாகாலத்துக்கும் இருக்கக்கூடியது. அதனால அதை என்றென்றும் நீங்க வழிபாடு செய்து வந்தால் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஒன்று. அதே போல எள்ளெண்ணம் வைத்து எந்நாளும் துதிப்பவரை சனி பகவான் நெருங்குவதே கிடையாது. அதே போல வலம்புரி சங்கு, வலம்புரி சங்குள்ள இல்லம், சால கிராமத்தை பூஜிப்பவர்களை சனி பகவான் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டார். வலம்புரி சங்கு, சால கிராமம், நான் இது ஏற்கனவே பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சால கிராமம் அப்படின்னு சொல்லும்போது 2 விதத்தில் உள்ளது. சரிங்களா? அதே போல ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்ரபிரியரான சனி பகவான் எந்த விதத்திலும் பீடிப்பது இல்லை. உலர்த்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனிக்கு கொள்ளை பிரியம். ஈரத்துணி உடனே பற்றி கொள்வார். ஆனா காய்ந்த துணியை உடுத்துங்கள். சனி பகவானுக்கு உலர்த்தாத துணி ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்கும். உடனே சனி உட்கார்ந்துருவாரு. ஈரம் சொட்ட சொட்ட வீட்டினுள் செல்பவர்களை பார்த்தால் சனிக்கு அவர்கள் மீது பாசம் அதிகம். உடனே அவர்களை பீடித்து கொள்வார். முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் பயன்படுத்துவர்களை பார்த்தால் சனி மிகவும் பிடிக்கும். எப்படியும் சனி பிடித்து கொள்வார். குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும், தலை சீவாமல் தலைவிரி கோலமாக இருப்பவர்களை கண்டாலும் சனிக்கு பிடிக்கும்.
அதே போல வீட்டில் விளக்கேற்றப்படாமல் இருள் சூழ்ந்த இடங்கள் எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்களைக் கண்டால் சனிக்கு மிகவும் பிடிக்கும். தீய பார்வையால் எப்படியும் திரும்பி பார்ப்பார். அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. வீட்ல எப்பொழுதும் சுத்தபத்தமா இருங்க. தினமும் குளிங்க. ஈரத்துணி உடுத்தாதீங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டு மற்றவரை வஞ்சித்து வாழ்பவரின் வாரிசுகளை கூட வாழவிடாமல் தண்டிக்க சனி பிடிக்கும். மாற்றான் மனையாளை பெண்டாளா நினைக்கும் சண்டார்களை முதலில் ஊக்குவித்து பின் அவமானப்படுத்தி பார்ப்பதில் சனிக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தாய்க்கு அடங்காத பெண்டிர், தகப்பனுக்கு அடங்காத தனையன், உடன் பிறந்தோரை வஞ்சிக்கும் துரோகி, இவர்களை சனி கால நேரம் பார்த்து தண்டித்து விடுவார். அதனால மிகவும் கவனமா இருங்க. நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். சாலகிராமம், அதே மாதிரி சங்கு, அதே போல அந்த எந்திரம் வேண்டுவோர் அணுகலாம். அந்த எந்திரத்துக்கு மட்டும்தான் 500 ரூபாய். ஆனால் வலம்புரி சங்கு சிறியதாக வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் தான் வரும். அதே போல் சாலகிராமம் என்பது 2 விதத்தில் சார்ந்தது. இது நம்ம இமயமலையிலிருந்து ஓடுகின்ற நீர்லேருந்து உருண்டு வரக்கூடிய கல், கருப்பாக இருக்கும். அந்த சாலகிராம் கல் பார்த்தீங்கன்னா கரு நிறத்தில் இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதை வைத்து பூஜிப்பவர்கள் உண்மையிலே சொல்லப்போனா அந்த வீட்டில் என்றென்றும் உங்களுக்கு சந்தோஷம் நிலவி இருக்கும். அதுதான் அங்க இருக்கிறது. சரிங்களா? வேண்டுவோர் சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த செல்வத்தோடு அனுப்பி வைக்கப்படும். அதே போல இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, 108 கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைத்து வன்னி இலை மாலை, அருகம்புல் மாலை போட்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து 108 கொழுக்கட்டைகளும் தானே செய்தால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல வருமானம் ஏற்படும். அதனால இன்றைய தினம் செய்யுங்கள். வன்னி இலை, அதே போல அருகம்புல் 2ம் சேர்த்து விநாயகருக்கு மாலையா கட்டி கொடுங்க. அர்ச்சனையும் செய்யுங்க. சரிங்களா? அதே போல இப்போ ஒரு காம்போ ஆஃபர் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 அப்படின்னும் போது 8ஆம் எண்ணுக்குரியது. இந்த 8ஆம் எண்ணுக்கு உரிய இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. அதனால எல்லோருமே கடவுள் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் எண் என்பது சனியினுடைய எண்ணாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. இதை பற்றி நான் தனி பதிவே ஒன்று இன்னைக்கு போட்டு விடுறேன். அதை கேளுங்க. கேட்டுட்டு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் இதற்கு அப்படின்றத நான் போடுறேன். அதே போல் இந்த எந்திரங்கள் சனி பகவானுடைய ஒரு தீட்சணையிலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா சுதர்சன எந்திரத்தை வைத்து பூஜை செய்யுங்கள். அதுக்கு மந்திரத்தோடு உங்களுக்கு கொடுக்குறேன். சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் மேம்படும். சமூக பணிகளை மதிப்பு மரியாதை கூடும். தந்தையுடன் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். போட்டிகளில் பங்கு பெற்று மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். சகோதர வழியில் ஆதரவு ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. அறிவியல் சார்ந்த துறையில புதிய அனுபவம் ஏற்படும். வெளிவட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். கணவன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் கலகலப்பான சூழல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். விலையுயர்ந்த பொருட்கள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிராக செயல்பட்டவர்கள் பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயத்துல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். பயணங்கள் மூலம் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய பேச்சில் ஒரு அதாவது அனுபவத்தினுடைய பேச்சு இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் பயணங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். வர்த்தக பணிகள்ல பொறுமையோடு செயல்படுங்கள். தாய்மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அகலும். உடனிருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஏன்னா சனி பகவான் சமசப்தமாக இருக்கின்றதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். உயர் கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு மனதில் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட எண் 5 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சகோதரர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. பயணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். தொழிலில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரக்காரர் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கின்ற ஒரு தருணம். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். உடலில் இருந்து வந்த அசதிகளெல்லாம் விலகும். அரசு சார்ந்த செயல்பாட்டுல ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் அமைப்பாக அமையும். அன்பு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ், மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, புகழ் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் எல்லாம் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். கலை சார்ந்த துறையில லாபகரமான வாய்ப்புகள்லாம் அமையும். வங்கி பரிவர்த்தனையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு, அதே மாதிரி வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு இந்த பரிவர்த்தனையை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அதாவது வங்கியில வேலை பார்ப்பவர்கள், பரிவர்த்தனைனா என்ன? பணம் பரிவர்த்தனை. பணம் கொடுக்கும்போது கேஷியர்லாம் இருப்பாங்க, கணக்கு பிள்ளைலாம் இருப்பாங்க. அவங்களாம் இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அமைதி நிறைந்த ஒரு நாள், அமைதி வேண்டிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு இருங்க. உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தருணம். தடைப்பட்ட தன வரவுலாம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உத்தியோகத்திலாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்தாலும் பணம், அதே மாதிரி இந்த பட்டுவாடா செய்யும் போது, வியாபாரத்தில் பணத்தை கொடுத்து வாங்கும்போது, குடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை இன்னைக்கு பண்ணாதீங்க, அதெல்லாம் விலக்கிடுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை. மூத்த சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில சில மாற்றமான சூழல்லாம் அமையும். உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக பணிகள்ல தொடர்புகள் மேம்படும். உத்தியோகத்துல வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளியூர் பயணங்கள்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள், சுபமான ஒரு நாள். கணவன் மனைவிடையே புரிதலும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர் மாற்றமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடு செய்வதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட சில நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல்லாம் மறையும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல 10ஆம் இடத்துல புத பகவான், 5ஆம் இடத்துக்கு உரிய புத பகவானும், அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெண்களால் பண செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும், இடப்பெயர்ச்சியும் பிரயாணங்களால் உங்களுக்கு செலவுகளும் ஆகின்ற ஒரு தருணம் இருக்கு. தாய்மாமன் வழிக்காக உங்களுக்கு செலவுகள் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோட எந்த ஒரு செயலும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சலனம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த விவசாய துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும். உற்பத்தி துறைகளில் லாபகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய துறை சார்ந்த அறிமுகம் ஏற்படும். சிந்தனைகளில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு நீங்கும். இன்றைய தினம் மனதில் ஒரு விதமான சலனங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.